சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தும் இருவரும் அதை மீறிவிட்டார்கள் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டுகின்றார். இனியொரு குண்டு பாயக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அமெரிக்கா விமானப்பட தளத்தை வான்வழியாக தாக்கியதை ரஷ்யா ஆதரிக்கின்றது. இது சர்வதேச சிக்கலை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பே ஈரான் தனது யுரேனியத்தை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டதாக IAEA ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஈரான் இஸ்ரேல் போர் உண்மையில் முடிந்ததா? ட்ரம்ப் ஏன் இப்பொழுது விமர்சிக்கின்றார்? IAEA வெளியிட்ட தகவல் என்ன சொல்லுகின்றது? ரஷ்யா ஏன் கட்டால் நடந்த தாக்குதலுக்கு ஆதரவளிக்கின்றது என்பதைத்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஈரான் இஸ்ரேல் ஆகிய இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளது. கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் உட்பட தொடர்ச்சியான குண்டுவீச்சுகளுக்கு பிறகு இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. எனினும் இருதரப்பிலும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே ஈரான் ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஈரான் உடனடியாக மறுத்தது. இதற்கிடையில் ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் ஃபாஃபோல் மற்றும் ஃபாஃபோல்சர் ஆகிய வடக்கு பகுதிகளிலும் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்றைய தினம் போர் நிறுத்தத்தை இரு நாடுகளும் மீறியுள்ளதை ஒப்புக்கொண்டார். அவர்கள் வேண்டுமென்றே செய்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை என்று வெள்ளை மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இஸ்ரேல் வெளியேறியது எனக்கு பிடிக்கவில்லை, அதை நான் தடுக்க முடியுமா என்று பார்க்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தமது தாக்குதல் திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொண்டதாக திடீரென்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஆனால் அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை சுமத்தியது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் மிக நெருக்கமாக தோழமை பாராட்டி வருகின்ற ஜூத பூமியான இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கையை நேற்று விடுத்துள்ளார். அதில் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தும் நடவடிக்கையை இஸ்ரேல் தொடரக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின் இஸ்ரேல் ஈரானின் செயல்பாடுகள் மிகப்பெரிய விதிமீறல் நடவடிக்கையாகும். இஸ்ரேல் தமது தாக்குதல் திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் தமது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டு கராராக எச்சரித்திருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்ற விடயம் என்னவென்றால், இஸ்ரேல் இனி குண்டுகளை வீசாதீர்கள். இதை நீங்கள் தொடர்ந்தால் அது மிகப்பெரியதொரு விதிமீறலாக கருதப்படும். உங்கள் விமானிகளை இப்போதே தாயகத்திற்கு திரும்பச் செய்யவும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் ட்ரம்ப் தொலைபேசி வழியாகவும் பேசியிருக்கின்றார். அதன்பின் ட்ரம்ப் பின்வருமாறு கூறுகின்றார்: இஸ்ரேல் இனி ஈரானில் தாக்குதல் மேற்கொள்ளாது. ஈரானை நோக்கி சென்ற இஸ்ரேலின் போர் விமானங்கள் அனைத்தும் திரும்பி இஸ்ரேலுக்கே வரவுள்ளன. ஆகவே யாரும் இனி துன்புறுத்தப்பட மாட்டார்கள். போர் நிறுத்தம் உடனடியாக அமலாகின்றது. மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்த இஸ்ரேல் நிலைப்பாடு குறித்து இஸ்ரேல் அரசு ஊடகம் பின்வரும் விடயத்தை கோருகின்றது. பரிசோதனை முறையிலான போர் நிறுத்தம் இரவு 7 மணி வரை கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றது. அப்போது ஈரான் தரப்பிலிருந்தும் தாக்குதல் நடத்தப்படாவிட்டால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கடைபிடிக்கப்படுகின்ற போர் நிறுத்தம் மேலும் கால நீடிப்பு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒருபுறம் போர் நிறுத்தம் குறித்து ஈரானின் உயர்நிலை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் பின்வரும் விடயத்தை கோருகின்றது. ஈரானின் ராணுவ அழுத்தத்தால் இஸ்ரேல் தமது தோல்விகளை ஏற்றுக்கொண்டு தாக்குதலை நிறுத்த கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ஈரான் படைகள் மிக எச்சரிக்கையுடனே இருக்கின்றன. எந்தவிதமான தாக்குதல் நடத்தினாலும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலால் திணிக்கப்பட்ட 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அவர் வெளியிட்ட அறிவிப்பில், இன்று நமது மாபெரும் தேசத்தின் வீரமிக்க எதிர்ப்புக்கு பிறகு அதன் உறுதியான நிலைப்பாடு வரலாற்றை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலின் ஆத்திரமூட்டும் செயல்களால் திணிக்கப்பட்ட இந்த 12 நாள் போர் முடிவுக்கு வந்துள்ளது என்றார். ஈரானும் முழுமையான போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று காலை அறிவித்திருந்தார். ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் ஈரான் அதனை மறுத்தது. இந்த நிலையில் இஸ்ரேலுடனான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம்
ஊடகம் காலையில் அறிவித்திருந்தது. ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக விளக்கமளித்தது. ஆனால் இப்படியொரு செய்தி வெளியாகும் முன்பே ஈரானின் ஏவுகணை தெற்கு இஸ்ரேலை தாக்கியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் இஸ்ரேலால் திணிக்கப்பட்ட 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அடுத்து கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா தன்னுடைய ஆதரவை வழங்கியதாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நசீர்சாதே தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலுடன் போர் விவகாரத்தில் ஈரானை ஆதரித்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா தனது ஆதரவை வழங்கியதாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நசீர்சாதே கூறினார். அவர் இதை பற்றி மேலும் கூறுகின்ற போது, இஸ்ரேலை எங்கள் முழு பலத்தாலும் தண்டிப்போம், எங்கள் மீது கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்ட எந்த ஒரு அமைதியையும் நாங்கள் நிராகரிப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் இது பற்றி கூறுகின்ற போது, அமெரிக்காவின் உண்மையான நோக்கம் ஈரானை பலவீனப்படுத்துவதும் மத்திய திரைக்கடல் பகுதி முழுவதும் குழப்பத்தை பரப்புவதும் தான் என்று தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா அனைத்து முன்னேற்றங்களையும் கண்காணித்து ஈரானை ஆதரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் தான் முன்னாள் ரஷ்யாவின் அதிபரும் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை பிற நாடுகள் வழங்கும் என்று கூறியிருந்தார். இதனால் கோபமடைந்த ட்ரம்ப், இது உண்மையா அல்லது கற்பனையா, உண்மைதான் என்றால் உடனே இதனை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறினார். இந்நிலையில் ஈரான் இஸ்ரேல் இரண்டுமே போர் நிறுத்தத்தை முழுமையாக விரும்பவில்லை, போர் நிறுத்தத்தை திணிக்கப்பட்டதாகவே கருதுகின்றன. இதற்கிடையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்பே ஈரான் அதன் யுரேனியத்தை இடம் மாற்றியதாக மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு ஈரான் 400 கிலோ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரகசியமாக வேறு இடத்திற்கு நகர்த்தியுள்ளதாக IAEA மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் உறுதி செய்திருக்கின்றார்கள். இது 9 முதல் 10 அணுகுண்டுகள் தயாரிப்பதற்கு போதுமான அளவு என்று கூறப்படுகின்றது. ஈரானின் ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்வஹான் ஆகிய அணு நிலையங்கள் கடந்த வாரம் அமெரிக்காவின் விமானப்படை தாக்குதலால் சேதமடைந்தன. எனினும் தாக்குதலுக்கு முன்பே 16 பெரிய ட்ரக்குகளில் யுரேனியம் மற்றொரு ரகசிய இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. IAEA தலைவர் இது பற்றி கூறுகின்ற போது, இந்த யுரேனியம் பாதுகாப்பாக உள்ளதாக ஈரான் பலமுறை தெரிவித்துள்ளது என்றும், அது இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் இஸ்வஹான் அணு வளாகத்தில் இருந்தது என்றும் நியூயார்க் டைம்ஸ்க்கு உறுதி செய்தார். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இந்த யுரேனியம் எதிர்கால சமாதான பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேக்ஸ் டெக்னாலஜிஸ் செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக 3 முக்கியமான அணு வளாகங்களும் சிதைந்துள்ளதை உறுதி செய்தன. ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தின் ஆய்வின்படி அனைத்து வசதிகளும் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்காது. இந்த நிலையில் ட்ரம்ப் ஈரானுடன் சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரான் அதை மறுத்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இவை இன்று வெளியான செய்திகளின் முக்கிய தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.